ஸோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு காங்கிரீட் போடுறதுக்கு அதோட சிமெண்ட்டு சாண்ட்டு மண் அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். நம்ம M20 ரேஷியோ எடுத்துக்கலாம். ஒரு 1 m³ நம்ம கண்டுபிடிக்கலாம். M20 ரேஷியோனா 1:1.5:3, டோட்டல் ரேஷியோனா 5. ஸோ 1ங்கிறது சிமெண்ட்டு, இது சாண்ட், இது ஜல்லி, கிராஸ் அக்ரிகேட்டு. இப்போ 3 கூட்டினோன்னா டோட்டல் ரேஷியோ கிடச்சிடும் 5.5. இப்போ சிமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பேக் சிமெண்ட் ஒரு செட் ஆஃப் சிமெண்ட்னா 1 டிவைடட் டோட்டல் ரேஷியோ போட்டு இன்ட்டு 1 m³ 1 m³ இன்ட்டு 1440. 1440னா டென்சிட்டி ஆஃப் த சிமெண்ட்டு. அப்புறம் 1.1 எதுக்கு போட்டிருக்கோம்னா, நம்ம வந்து பெட் ட்ரே வால்யூம்காண்டி 1.1 போட்டிருக்கோம். இதெல்லாம் மல்டிபிள் பண்ணால் 1400 கிடச்சிரும். ஒரு சிமெண்ட் பேக் வந்து 50 கிலோ அப்படின்னா டிவைடட் 50 போட்டிங்கன்னா உங்களுக்கு 9 சிமெண்ட் பேக் கிடச்சிரும். 9.6 நீங்கள் 10 வாங்கிக்கலாம். ஸோ 100 பேக்காக தான் வாங்க முடியும், லூஸில் வாங்க முடியாதனால நம்ம 10 பேக் வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் கான்செப்ட். அப்புறம் வந்து சாண்ட்டு மண் பார்த்தீங்கன்னா 1.5 பாட் ஆஃப் மண் டிவைடட் டோட்டல் ரேஷியோ வந்து 5.5 இன்ட்டு ஒரு m³. இது வந்து 1600. 1600னா டென்சிட்டி ஆஃப் த சாண்டு. இல்லை 1650 கூட போட்டுக்கலாம், அது பி சாண்டுக்கு. அப்புறம் இதெல்லாம் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடச்சிடும், கேஜியில் கிடைக்கும். கேஜியில் வந்து நம்ம CFT வேணும்னா என்ன பண்ணுவோம்னா, CFT வேணும்னா டிவைடட் 45 போட்டிங்கன்னா CFT, இல்லை யூனிட் வேணும்னா டிவைடட் 4500 போட்டிங்கன்னா இது யூனிட் கிடச்சிடும். 45 CFTனா 45 கிலோனா ஒரு CFT. ஸோ அதனால தான் இது டிவைடட் 45 போட்டிங்கன்னா உங்களுக்கு CFTயில் கிடச்சிடும். இல்லை உங்களுக்கு யூனிட்டில் வேணும்னா டிவைடட் 4500 போட்டிங்கன்னா உங்களுக்கு யூனிட்டில் கிடச்சிடும். 4500னா 0.01 யூனிட்டு. 45 kgனா யூனிட்டில் வேணால் 0.01 யூனிட்டு. 45 kgலேருந்து CFT வேணும்னா உங்களுக்கு ஒரு CFT. இப்போ கிராஸ் அக்ரிகேட் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ 3 செட் ஆஃப் இதுதான் அக்ரிகேட்டு. மேலே அக்ரிகேட் போட்டு இங்கே வந்து டோட்டல் ரேஷியோ 5x5 இன்ட்டு ஒரு m³ இன்ட்டு 1800 போட்டிங்கன்னா உங்களுக்கு 1200 kg கிடச்சிரும். இதே ப்ராசஸ் தான். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதுக்கு 45 போட்டிங்களா, இதுக்கு 50ன்னு போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இப்போ 1200 கிடைக்குதா, 1200 டிவைடட் 45 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 24 CFT கிடைக்கும். இதே 4500 போட்டிங்கன்னா 0.025 யூனிட் கிடைக்கும். 0.0 யூனிட் கிடைக்கும். ஸோ இதுதான் கணக்கு. ஸோ இது எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நான் இதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நான் ஒரு நல்ல வீடியோ போடுறேன். ஸோ இது என் ஃபஸ்ட்டு வீடியோனால அப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.